தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய நாயக்குகள் குறித்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. கடந்த வாரங்களிலும் சில நாயக் பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில இந்த வாரம் எந்த நாயக் குறித்து பேச போறீங்க மேம்? எண்ணூர் ஜோதிகாவை பத்தி பேச போறோம். அவங்களும் இந்த 21 நாயக்குல அவங்களும் ஒரு நாயக்கா இருக்காங்க. இவங்க ஒரு இளம் திருநங்கை கூட. அதாவது இந்த 21 பேர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, மூத்த திருநங்கைகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல சில நல்லவங்களும் இருந்தாங்க, சில கெட்டவங்களும் இருந்தாங்க. நல்லவங்களை பத்தியும் நான் பேசப்பட்டோம் இதே சேனல்ல. அதுல பாத்தீங்கன்னா இந்த எண்ணூர் ஜோதிகான்றவங்க கொஞ்சம் இளம் திருநங்கை தான், என்னை விடவே கொஞ்சம் சின்னவங்க தான். இவங்களை மீறி மற்ற திருநங்கைகள்லாம் அப்போலாம் எதுவுமே பண்ண, வேசார்பாடினால ஒரு பயம். அந்த வேசார்பாடியை சேர்ந்தவங்க தான் இந்த வெள்ளபானு, விம்கோ சுந்தரி, இவங்க எல்லாருமே. அப்ப இவங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு பயம். அந்த பேனர்லாம் வரல ஜோதிகா. 21 நாயக்குங்களுக்கு இவக்கெல்லாம் அவ்வளவு இருக்க. இளம் திருநங்கையா இருந்தாலும் அது ஒரு பெருமை தானம்மா. அந்த மாதிரி சில பெருமைகள் எல்லாம் ஜோதிகா விரும்புறா. அது மூலியமா வரக்கூடிய பணத்தெல்லாம் சுந்தரி விரும்புறா. இப்போ நாயக் சிஸ்டத்தால பாதிக்கப்படுற இளம் திருநங்கைகள் பல பேர் இந்த வெளிச்சம் அறக்கட்டளைக்கு வராங்க. அந்த மாதிரி சுந்தரி நாயக்கால பாதிக்கப்பட்ட யாராச்சும் உங்ககிட்ட வந்திருக்காங்களா மேம்? நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. சுந்தரியே வந்திருக்காங்க. அவளால பாதிக்கப்பட்டவங்க வந்ததுனால சுந்தரியும் நாங்க அழைக்கப்பட்டோம். அதுக்கு அந்த நாயக்கும் வந்தாங்க, சுந்தரி நாயக்குமே. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனரும் இளம் திருநங்கைகள் மற்றும் நாயக் சிஸ்டத்தால பாதிக்கப்பட்ட பல திருநங்கைகளோட வாழ்க்கையில வெளிச்சம் புகுத்துறதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்க போராளி திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய நாயக்குகள் குறித்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. கடந்த வாரங்களிலும் சில நாயக் பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில இந்த வாரம் எந்த நாயக் குறித்து பேச போறீங்க மேம்? யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கம். இந்த வாரம் நம்ம எண்ணூர் பகுதியை சேர்ந்த எண்ணூர் ஜோதிகாவை பத்தி பேச போறோம். அவங்களும் இந்த 21 நாயக்குல அவங்களும் ஒரு நாயக்கா இருக்காங்க. இவங்க ஒரு இளம் திருநங்கை கூட. அதாவது இந்த 21 பேர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, மூத்த திருநங்கைகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல சில நல்லவங்களும் இருந்தாங்க, சில கெட்டவங்களும் இருந்தாங்க. நல்லவங்களை பத்தியும் நான் பேசப்பட்டோம் இதே சேனல்ல. அதுல பாத்தீங்கன்னா இந்த எண்ணூர் ஜோதிகான்றவங்க கொஞ்சம் இளம் திருநங்கை தான், என்னை விடவே கொஞ்சம் சின்னவங்க தான். ஸோ என்ன நடக்குது இந்த எண்ணூர் ஜோதிகா கிட்டன்னு பாத்தீங்கன்னா, எண்ணூர் ஜோதிகான்றவங்க இந்த 21 நாயக்குல ஒரு நாயக்கா சென்னையில இருக்காங்க. அப்போ இந்த நாயக்கு சிஸ்டம் அனைத்துமே மூத்த திருநங்கைகளுக்கு தான். அதாவது வாழ்க்கையில எல்லாத்தையும் சந்திச்சு, லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சந்திச்சு கடைசியா அவங்க அமரும் போதுதான் இந்த நாயக்கு பட்டமே கொடுப்பாங்க நல்ல மூத்த திருநங்கைக்கு. ஆனா இந்த இளம் திருநங்கைக்கே கொடுத்துருக்காங்க. இளம் திருநங்கைனா எத்தனை வயசு இருக்கும் மேம்? அவங்களுக்கு ஒரு 37 38 தான் இருக்கும். அந்த எண்ணூர் ஜோதிகான்றவங்களுக்கு அவங்க ஒரு நாயக்கு பதவி கொடுத்து அவங்கள அமர வச்சிருக்காங்க. இது எல்லாமே மற்ற நாயக்குகள் செய்யக்கூடிய ஒரு சதி அவங்கள உட்கார வச்சிருக்குது. அந்த எண்ணூர் ஜோதிகான்றவங்க எல்லா நாயக்குங்களோட பஞ்சுக்கும் வருவாங்க, எல்லாத்துலயுமே உட்காருவாங்க. ஆனா வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க, பேசவும் கூடாது. சரிங்களா? ஏன்னா அவங்கள அதுக்குள்ள நுழைச்சிருக்குது விம்கோ சுந்தரின்னு சொல்லக்கூடிய ஒரு உலக அழகி அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில அந்த விம்கோ சுந்தரின்றவங்கள அந்த நாயக்கு பட்டம் கொடுக்கணும். சரிங்களா? ஆனா அந்த விம்கோ சுந்தரின்றவங்க வேற ஒரு மாவட்டத்துக்கு நாயக்கா இருக்கிறதுனால இங்க சென்னையில அவங்கள போடல. அது எப்படி மேம்? இங்க ஒரு பகுதியில மூத்த திருநங்கையா இருந்துட்டு நாயக் ஆவறதுக்கான அந்த தகுதியோடும் இருந்துட்டு வேற ஒரு மாவட்டத்துல எப்படி அவங்களால நாயக்கா அந்த பதவி வகிக்க முடியும்? அதாவது சென்னையில இப்பதான் இந்த நாயக்கு சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடியே மற்ற மாவட்டங்கள்லாம் நாயக்கு சிஸ்டம் இருக்கு. ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீடு நிறைய வாட்டி நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த நாயக்கு சிஸ்டம்ல இந்த விம்கோ சுந்தரி போய் பூந்துட்டாங்க. பூந்து இவங்கள ஒரு தட்டு வாங்கிட்டு ஒரு ஏரியான்றதை விட திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அவங்க நாயக்கு அப்படி போயிட்டாங்க. அந்த ஒரு இதுல போயிட்டாங்க. இப்ப அவங்கள தூக்கிட்டு சென்னையில போட முடியாது. சரிங்களா? அதனால அவங்களுடைய பொண்ணு இந்த எண்ணூர் ஜோதிகான்றவங்க கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கையானவங்க, அவங்க சொல்றதெல்லாம் செய்யக்கூடியவங்க. அதனால
அவங்களுக்கு வந்து அந்த பதவி பிரமாணம் பண்ணி அந்த எண்ணூர் ஜோதிகாவை உட்கார வச்சுட்டாங்க. உட்காரத்து தான் நாயக்கு எண்ணூர் ஜோதிகா. செய்யக்கூடிய வேலைகள் அவங்க வாயை திறந்து ஜமாத் சிஸ்டத்துல ஒண்ணு பேசணும்னா கூட இந்த விம்கோ சுந்தரி என்ன சொல்றாலோ அதுதான் வந்து அவங்க பேசணும். சரிங்களா? அந்த விம்கோன்றவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்களால எவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு வாழ்க்கைகள்லாம் அழிஞ்சு போயிருக்கு, எவ்வளவு பேர் வந்து கெட்டு நொந்து போய் சென்னையை விட்டுலாம் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி ஊர்களுக்கும் எல்லாம் சென்று இருக்கிறாங்க. மும்பை பூனாலாம் போயிட்டு இந்த விம்கோ சுந்தரியால நிறைய பேர் பண்ணுவாங்க மேம். அவங்க ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? என்னவெல்லாம் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது அத்தனையுமே அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த விம்கோ சுந்தரி, இந்த வேசார்பாடி வெள்ள பானு இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த வேசார்பாடின்ற அந்த ஊரையே வந்து ஆட்சி ஆண்டாங்க திருநங்கைகள் மத்தியில. இவங்களை மீறி வந்து மற்ற திருநங்கைகள்லாம் அப்போல்லாம் எதுவுமே பண்ண வேசார்பாடினால ஒரு பயம். அந்த வேசார்பாடியை சேர்ந்தவங்க தான் இந்த வெள்ளபானு விம்கோ சுந்தரி இவங்க எல்லாருமே. அப்ப இவங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு பயம். விம்கோ சுந்தரி எல்லாம் பார்த்தா சிங்கம் வருதுன்னுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது அந்த சிங்கம் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சிங்கம் என்ன பண்ணும், பீரம் பாயம் எல்லாமே செய்யும். அந்த ஒரு பயம் எல்லாருக்குமே வந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த விம்கோ சுந்தரியால எவ்வளவு பேர் பாதிச்சு சென்னை விட்டு மும்பைல போய் செட்டில் ஆயிருக்காங்க, பூனேல போய் செட்டில் ஆயிருக்காங்க. எவ்வளவு இளம் திருநங்கைகள் வந்து திருநங்கை வாழ்க்கையே வேணாம்லாம் வெறுத்துலாம் கூட அவங்கவுங்க அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் கூட ஓடி முடியெல்லாம் வெட்டிட்டுலாம் போயிருக்காங்க. அவங்கவுங்க இவங்களுடைய இதுலாம் தாங்க முடியாம. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப இந்த சுந்தரி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாயக்கு பட்டம் இவங்க ஒண்ணு வாங்கிட்டாங்க, ஆனா சென்னையை விட்டு கொடுக்க முடியல. இதுலயும் நமக்கு ஒரு பட்டம் வேணும், அங்கேயும் ஒரு பணம் பார்க்கணும், இங்கேயும் ஒரு பணம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க இவங்க ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு பொம்மையை அந்த எண்ணூர் ஜோதிகாவை வந்து இதுல நாயக்கா போட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை இவங்க வாங்கிக்கிறது. புரியுதுங்களா? ஆனா ஜோதிகாக்க ஏதோ கொடுப்பாங்க, அவ்வளவு வந்து சும்மா வந்து உட்கார்ந்து ஏஞ்சி போயிட மாட்டா. ஏதோ சம்திங் அவளுக்கும் போகும் இவங்களுக்கும் போகும். இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பதவி ஆசை, அந்த பதவி வெறி. நம்ம தான் டானு, இந்த திருநங்கை மத்தியில நம்ம தான் டானு, மத்தவங்க எல்லாம் கிடையாது, நமக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த விம்கோ சுந்தரி இவங்க எல்லாம் வந்துட்டு. அதுல இந்த எண்ணூர் ஜோதிகா கூட பாவம் தான். அவளை வந்து நாயக்குன்ற ஒரு பட்டம் தான் அவ கையில இருக்கே கண்டி, மத்தபடி எந்த ஒரு அதிகாரமும் அவ கையில இல்ல, எந்த ஒரு பவருமே அவ கையில இல்ல. இவங்க சுந்தரி என்ன சொல்றாங்களோ அதுதான் இவ செய்யணும். ஒரு சுதந்திரமா பேச கூட முடியாத அளவுக்கு அந்த பதவி எதுக்கு மேம்? அப்படி எதுக்கு கேள்வி கேட்காம இருக்காங்க? ஒரு பெருமை, இந்த பெருமைக்காக பெருமை தான். எல்லாமே வந்துட்டு பெருமைகள்ல தான் போகுது. ஒரு பெருமை. இப்ப வந்து ஒரு நாயக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா மிஸ் கூவாக்கம் இதெல்லாம் வந்து இப்ப விழுப்புரம் பகுதியில இப்ப பண்ண போறாங்க. கூவாக்கம் ஃபெஸ்டிவல் வருது. சோ அங்க பார்த்தா சென்னையை சேர்ந்த 21 நாயக்குகள் சொல்லி ஒரு பேனர் போடுவாங்க. அந்த பேனர்லாம் வரல ஜோதிகா. 21 நாயக்குங்களுக்கு யூக்கெல்லாம் அவ்வளவு இருக்க, இளம் திருநங்கையா இருந்தாலும் அது ஒரு பெருமை தானம்மா. அந்த மாதிரி சில பெருமைகள் எல்லாம் வந்து ஜோதிகா விரும்புறா. அது மூலியமா வரக்கூடிய பணத்தெல்லாம் சுந்தரி விரும்புறா. சோ இந்த மாதிரிதான் வந்து போயிட்டு இருக்குது. ஆனால் இதுல வந்து ரொம்ப பாதிக்கிறது, இத பத்தியே தெரியாம மாட்டிக்கின்னு அவசப்படுறாங்க பாரு அவங்க தான். அவங்க கீழே எத்தனை திருநங்கைகள், இளம் திருநங்கைகள் இருக்காங்க மேம்? சுந்தரி அவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா நம்ம எர்ணாவூர் கோட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க எண்ணூர் பகுதியில். அந்த கோட்ரஸ்ல இருந்து வேசார்பாடி, நுங்கம்பாக்கம், காட்பாடி, அரக்கோணம், வேலூர் அந்த மாதிரி சுத்தி திருநின்ற ஊர் இதெல்லா பகுதியிலுமே வந்து அவங்களுக்கு சேலானாத்திங்களா, அதாவது பொண்ணு பேத்தின்ற உறவுகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய அவங்க கீழே வந்து இவ்வளவுதான்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் எல்லா பகுதியிலுமே குறைஞ்சது ஒரு 5-10 பேராவது சுந்தரி பேர்ல ஒரு சேலாவா இருப்பாங்க. ஏன்னாக்கா வந்துட்டு பணம் கொடுக்கிறோம் கொள்றோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னார் பேர்ல நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமைக்காக இருப்பாங்க. ஏன்னாக்கா ஐயோ இவங்களை தொட்டுட்டா சுந்தரி வருவாங்க, சுந்தரி வந்தா சுந்தரியோட சேலனாத்திங்க எல்லாருமே இது ஒரு பெரிய கும்பல் அப்படின்ற பயம் அடுத்தவங்களுக்கு இருக்கும். அதுக்காகவே தான் பயத்துலதான் போயிட்டு எல்லாருமே வந்து அவங்கள குரு அம்மான்னு சொல்லி எல்லாம் ஒரு பயத்துல இத்தனை பேர் இருக்காங்கன்னா அந்த இளம் திருநங்கைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அந்த சுந்தரி நாயக்கு வந்து அவங்களை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறாங்களா மேம்? இளம் திருநங்கைகளுக்கு ஒரு பிரச்சனைனா அது இருந்து காப்பாத்துறாங்களானாக்கா காப்பாத்துவாங்க. ஏன்னா அதன் மூலியமே உங்களுக்கு பணம் தானே. நான் உன்னை இதுல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு எடுத்துன்னு வந்தேன்ல, எனக்கு இவ்வளவு கொடு,
இவ்வளவு கொடுத்துதான் ஆகணும் கொடு அப்படின்றதுனால காப்பாத்துவாங்க. ஒண்ணு செஞ்சதானே 10 ரூபாய் வாங்க முடியும். அந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு 10 ரூபாய் வாங்குறேன். நான் இதுல என்ன கேக்குறேன்னா, ஒரு உதவி செய்றீங்க 10 ரூபாய் அந்த நேரத்துக்கு வாங்குறீங்க, அதோட நிறுத்திக்கணும். அதே வச்சுட்டு என்ன மாசமானா இவ்வளவு கொடுன்னு ஒரு லிஸ்ட் போடக்கூடாது. நான் அன்னைக்கு உன்னை காப்பாத்தினல, ஒரு வாட்டி நீ என்னை காப்பாத்திட்டு அதை வச்சு லைஃப் லாங்க என்கிட்ட பணம் கொடுங்கன்னா அது கரெக்டா? அது முறையா? அதுதான் சுந்தரி செய்வாங்க. அந்த விம்கோ சுந்தரி உலக அழகி இததான் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரியே சில திருநங்கைகள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. மெயினானது வாழ்வாதாரம் பாதிக்குது. இவங்களை பகைச்சுக்கிட்டா நம்ம எங்கேயும் போய் 10 ரூபா பிழைக்க முடியாது, நம்மளை பிழைக்க விட மாட்டாங்க, இவங்க கும்பல் ஜாஸ்தி, நம்ம தப்பிச்சோ எங்கேயும் ஓட முடியாது, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் கொண்டு வர்றதுனால எல்லாருக்குமே தானாவே ஒரு பயம். அந்த பயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கூட தெரியல. என்ன கேட்டா கொடுத்துட வேண்டியதுதான், வேற என்ன இருக்கு. இப்போ நாயக் சிஸ்டத்தால பாதிக்கப்படுற இளம் திருநங்கைகள் பல பேர் இந்த வெளிச்சம் அறக்கட்டளைக்கு வராங்க. அந்த மாதிரி சுந்தரி நாயக்கால பாதிக்கப்பட்ட யாராச்சும் உங்ககிட்ட வந்திருக்காங்களா மேம்? நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. சுந்தரியே வந்திருக்காங்க. அவளால பாதிக்கப்பட்டவங்க வந்ததுனால சுந்தரியும் நாங்க அழைக்கப்பட்டோம். அதுக்கு அந்த நாயக்கும் வந்தாங்க. சுந்தரி நாயக்குமே அந்த விஷயத்த பேசினாங்க, கொண்டாங்க. அப்புறம் இரு தரப்பினருமே எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்து அந்த விஷயத்த சால்வ் பண்ணி முடிச்சோம். இன்னைக்கு அவங்கவுங்க இதுல அவங்கவுங்க வாழ்றாங்க. ஆனாலும் சுந்தரிக்குள்ள ஒரு வெறி, இவ கூப்பிட்டு நம்ம வர வேண்டியதா ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு நம்ம உட்கார வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு தவறு செஞ்சவங்களா இருந்தால் யாருமே எங்க வேணாலும் போய் தான் ஆகணும். நான் கூட தப்பு பண்ணேன், ஒரு வேற ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னா நான் போய் நான் எதுன்னு பேசதானே செய்யணும். அங்கே கட்ட பஞ்சாயத்தோ இல்ல அதுவோ இது பணம் பரிமாற்றம் எல்லாம் கிடையாது. ஒரு ஆபீஸ், ஒரு திருநங்கை ஆபீஸ்ன்றதுனால நம்ம திருநங்கை ஆபீஸ்ல கூப்பிட்டு வச்சு பேசுறோம். இல்லைன்னா ஒரு சாதாரணமா ஒரு ஆண் பெண்ணா இருந்தாக்கா ஒரு காவல்துறையில போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல பேச போறோம். நம்ம திருநங்கை மக்கள் அப்பப்போ ஸ்டேஷன்ல போய் நிக்க கூடாது. சில அதிகாரிங்க ஒருத்தவங்க மதிச்சு பேசுவாங்க, ஒருத்தர் அடாதோடவா பேசுவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் வேண்டாம், நம்மளுக்குள்ள பேசி முடிச்சுக்கலான்றதுக்காக தான் இந்த ஆபீஸ்ல கூட நம்ம கூப்பிட்டு வச்சு பேசுறது. இப்ப நான் அந்த ஸ்கீம் எல்லாம் கூட மாத்திட்டேன். ஏன் கூப்பிட்டு வச்சு பேசணும்? தப்பா வா ஸ்டேஷனுக்கே போலாம், கம்ப்ளைண்ட கூட நீ எந்த ஏரியால இருக்கிறியோ அங்கேயே கம்ப்ளைண்ட கொடுத்து போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சு யார் மேல அது உன் மேலே இருக்கலாம் அவங்க மேலே இருக்கலாம், ஸ்டேஷன் முடிவு எடுத்து கொடுக்கட்டும் தண்டனை அப்படின்ற மாதிரி இப்ப நான் பண்ணிருது. இப்பெல்லாம் யாரையும் நான் கூப்பிட்டு வச்சும் பேசுறது கிடையாது, இந்த சொல்றதுமே நான் கிடையாது. உங்க மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எங்க ஆபீஸ்க்கு, கொஞ்சம் வாங்க பேசணும் அப்படின்னு நான் யாரையும் இப்ப சொல்றது கிடையாது. எந்த மாதிரியான புகாரோட அவங்க கிட்ட இருந்து அந்த இளம் திருநங்கை வந்தாங்க உங்ககிட்ட? அந்த இளம் திருநங்கை எந்த மாதிரி புகார்ல வந்தாங்கன்னா, பண மோசடி. அதாவது ஒரு கம்மியான ஒரு விலைக்கு போகக்கூடிய ஒரு இடத்த இந்த விம்கோ சுந்தரி இவங்களுக்கு சார்ந்து இவங்களுக்கு உண்மையா இருந்த ஒரு திருநங்கைக்கு அந்த இடத்த அதை விட கம்மியான விலைக்கு அவங்க ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இவங்க ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு அந்த திருநங்கையோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த நேரத்தை பயன்படுத்தி 8 லட்சம் ரூபாய்க்கு ஏமாத்தி வித்து அந்த 8 லட்சம் ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குற மாதிரி பண்ணி சில வேலைகள் எல்லாம் இந்த சுந்தரி பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால இன்னைக்கு அந்த சுந்தரிக்கு இந்த திருநங்கை எல்லாத்தையுமே இழந்து இருந்த இடத்தையும் எழுந்து சொத்து சுகத்தை எல்லாமே விட்டுட்டு கடைசியில உடல்நிலையும் சரியில்லாம தனியா வாழும்போது இந்த திருநங்கை ஏசகன் கேட்க போனா அங்கேயே பிரச்சனைகள் பண்றது. யாசரன் கேட்க விடாம பிரச்சனை பண்ணும்போது வேற வழியே இல்லாம எனக்கு இவங்களோட உறவுகளே வேண்டான்னு சொல்லி அவங்க நம்மளோட அறக்கட்டளையை தேடி வரும். இப்ப நிறைய விஷயங்கள் பாருங்க, எனக்கு இதை நினைச்ச சந்தோஷமா இருக்கு. யாரு பாரு திருநங்கை சமுதாயத்துல யாரு இளம் திருநங்கைகளா இருக்கட்டும், இப்ப மூத்த திருநங்கைகள் கூட சொல்றேன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் நேரா வெளிச்சத்துக்கு போயிடுவேன், நான் நேர வெளிச்சத்துல போய் உட்காந்துருவேன், அப்புறம் பாத்துக்கோங்க, அப்புறம் இப்படிதான் பேசுறாங்களா எல்லாருமே? அப்ப என்னன்னா இது வெளிச்சத்துல அப்படி என்னதான் நடக்குது? ஏன் எல்லாம் இப்படி பரவாயில்ல, நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. வெளிச்சத்துல போனா மந்த்ராமா கரெக்டா பேசுவாங்க, ஒரு நியாயம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வேற இடத்துல எங்கேயுமே கிடைக்காத நியாயம் வெளிச்சத்துல கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த பேரை எடுத்திருக்கல, அது கடல் கொடுத்த எனக்கு மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். சோ அதுல சுந்தரி அவங்களும் நம்ம ஆபீஸ்ல பேசி அதையும் நான் சுமூகமா தான் முடிச்சேன்.
அவங்களும் சந்தோஷமா தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாயக்க சிஸ்டம்ல நிறைய பிரச்சனைகள், நீ எப்படி போவ, நீ ஏன் போவ, நீ எப்படி அங்க போன கொண்ட, நம்ம நியாயம் போது எங்கனாலும் கூப்பிடுவாங்கல்லம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத் சிஸ்டத்தை எதிர்த்து நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. ஏற்கனவே அந்த சுந்தரி நாயக் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதை தாண்டி இந்த ஜமாத்துக்காகவும் நீங்கள் போராடும் போது பல தரப்புலேருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கும். சுந்தரி நாயக் தரப்புலேருந்து எந்த மாதிரியான எதிர்ப்பு வந்துச்சு மேம்? அதாவது சுந்தரி நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்க வந்து சென்னைக்கு நாயக்கு கிடையாது, அவங்க தமிழ்நாட்டுக்கு நாயக்கு. நம்மளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டுல யாருமே வந்து சென்னையில வந்து சென்னையில ஒரு நாயக்கா இருக்காங்கல்ல, அவங்க தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்து அந்த நாயக்கு தானே பேசணும், அவங்க பொண்ணு தானே பேசணும். அவங்க பொண்ணு வந்து அந்த ஜோதிகா நாயக்கு வந்து மத்த நாயக்குங்க கூட உட்காந்து அவங்களும் ஒரு பிரச்சனைனா வருது பேசுது. ஏன்னா 21 நாயக்குமே வரணும் போது அவங்களும் வந்து தானே ஆகணும். வருவாங்க, பேசுவாங்க, சில விஷயங்கள்லாம் நடக்கும். சுந்தரி நாயக்கு வந்து டைரக்டா எதுலயுமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னொரு மாவட்டத்துக்கு நாயக்கா இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னால இருந்து கீ கொடுப்பாங்க, இப்படி பேசு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை செய், அதை செய்ன்றத வந்து இந்த சுந்தரி நாயக் வந்து கீ கொடுக்குற வேலை நல்லாவே சூப்பராகவே செய்வாங்க. அவங்கலாம் அதை பண்ணுவாங்க. இதுதான் சுந்தரி நாயக். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, சென்னைன்னு தனியா பிரிச்சு சென்னையில 21 நாயக்கை எடுத்தீங்க. சென்னையில இருக்கிறவங்க தானே 21 பேர் உட்காரணும். அந்த 21 பேர் நாயக்கு கும்பல் இருக்கிற இடத்துல மத்த மாவட்டத்தோட நாயக்கு சுந்தரிக்கு அங்க என்ன வேலை? சுந்தரி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மைக்கு வச்சுன்னு சுந்தரி தான் அலௌன்ஸ் பண்றது, நம்ம பேல் காசு கொடுக்குது, இசாப் காசு கொடுக்குது, சுந்தரி தான் எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப அந்த மைக்கை புடுங்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள சில மனக்கசப்பு, மன கஷ்டங்கள்லாம் வந்து அந்த மைக்கை புடுங்கி, இனிமே வந்து நீ மைக்கு புடுங்கி வச்சு எல்லாம் பேசக்கூடாது, நீ வந்து இன்னொரு மாவட்டத்துல நாயக்கா இருக்கிற, இது சென்னை, இதுவு நீ வரியா, நாங்க பியார்ல உன்னை கூப்பிடுறோம். பியார்னாக்கா ஒரு நட்பு ரீதியா உன்னை கூப்பிடுறோம். ஏன்னா சென்னையை ஒட்டி பக்கத்துல நீ இருக்க, அதனால ஒரு நட்பு ரீதியா கூப்பிடுறோம். வா, ஒரு மூலையில உட்காந்துக்கோ, நடக்கத்தெல்லாம் பாரு. லாஸ்டா நாங்க இசாப்பி என்ன பிரிச்சு கொடுக்குறோமோ அதுல ஏதோ உனக்கும் கொஞ்சம் தரோம். ஏன் உனக்கு கொஞ்சம் தரோம்னா, இந்த சென்னையில இருக்கிற இந்த 21 நாயக்குங்களை உருவாக்க சொன்னது இந்த சுந்தரி தான். அடித்தளம் போட்டதே புள்ளியார் சொல்லி போட்டு அது அடித்தளம் போடுதே இந்த சுந்தரி தான். இந்த சுந்தரி, இந்த வெள்ளபானு, ஒரு சில ஆட்கள் எல்லாம் பண்ணதுனால அதை போட்டு அந்த 21 பேருக்கு அந்த விழா நடக்கும் போது தட்டு கொடுக்குறது, அலௌன்ஸ் பண்றது, சில விஷயங்கள்லாம் அப்ப வந்து உழைப்பு எடுத்தான். இந்த நாயக்கங்களுக்கு, மத்தவங்களுக்கு கிடையாது, உழைப்பு எடுத்து இந்த சென்னையை வந்து 21 நாயக்கங்களை சபையை கூட்டினதுக்காக அந்த ஒரு நன்றியின் விசுவாசத்துல ஏதோ வர இசாப்னாக்கா வந்திருக்கிற அமௌண்ட்ல ஏதோ ஒரு அமௌண்ட் சென்னையில மற்ற நாயக்கங்களாம் வரும்போது நீங்களும் வாங்க, உங்களுக்கும் வந்து புல்லா கொடுப்பாங்க. புல்லானா அழைப்பு கொடுப்பாங்க, நீங்களும் வரலாம், உட்காரலாம், என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். உங்களுக்கும் பணம் அரிப்பாங்க, பணம் மாலெல்லாம் போடுவாங்க. லாபம் தான், நஷ்டம் கிடையாது. சரிங்களா? அதனால வந்து கூப்பிடுறாங்க. நான் கேட்கிறேன், முறைப்படி நீங்க போறீங்கன்னும் போது சென்னைக்கு சென்னை நாயக்கங்க உட்கார்ற சபையில தமிழ்நாட்டை சேர்ந்த விம்கோ சுந்தரிக்கு என்ன வேலை? எனக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, 21 நாயக் சிஸ்டத்தை எதிர்த்து நீங்க போராடுறீங்கன்னா, அப்ப முதல்ல அதுக்கு அடித்தளம் போட்டதா இருக்கக்கூடிய இந்த சுந்தரி நாயக் அவங்க கிட்டதானே முதல்ல நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். நீங்க தானே இந்த சிஸ்டத்தை உருவாக்குனீங்க, இதுல இவ்வளவு வந்து குளறுபடியெல்லாம் நடக்குது, நீங்க அவங்க கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். அதை இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா மேம்? அதாவதுமா, இந்த சுந்தரி வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு சுந்தரிக்கும் எங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பத்துல கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு வந்து பிரச்சனைன்றது வந்து அந்த வெள்ளபானு, பெரியமேடை சேர்ந்த அன்பு, அப்புறம் பெரியமேடை அன்பு, வெள்ளை பானு, இன்னொருத்தர். சரிங்களா? இவங்க தான் பிரச்சனை. மற்றபடி வந்து வேற யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம நான் போயிட்டு சுந்தரியை போயிட்டு நீங்க தானே இதெல்லாம் உருவாக்குனீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க, நான் எப்படி கேட்க முடியும்? இல்ல, இப்போ வந்து அந்த சிஸ்டத்தை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கீங்க. அதை இப்போ அவங்க கிட்ட அடித்தளம் போட்டவங்க கிட்ட இதை உருவாக்குனது நீங்க தானே அப்படின்னு கேட்கலாம்ல. இப்ப கேட்கலாம், இதை உருவாக்குனது நீங்க தானே சொல்லிட்டு கேட்கலாம். இப்ப நம்ம கேட்கிற ரேஞ்சிலயும் நம்ம இல்ல, பதில் சொல்லக்கூடிய ரேஞ்சிலயும் அவங்களும் இல்ல. ஏன்னாக்கா இது எல்லாமே கைமீறி போயிடுச்சு. இது ஆரம்பத்துல பிரச்சனை போன வருஷம் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம கேட்டிருக்கணும், அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லி இருக்கணும். ஆனா இது வந்து அப்போ மிஸ் பண்ணியாச்சு.
இப்ப கேட்கிற ரேஞ்ச் எல்லாம் கை மாறி போயிடுச்சு. நம்ம கேட்டாலும் அங்க இருந்து பதில் வராது. அவங்க உடனே என்ன கேட்பாங்க, நான் தான் இதுக்கு அடித்தளம் போடணும், உனக்கு யார் சாமி சொன்னதுன்னுவாங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பு, இன்னொருத்தரை கூப்பிட்டு நம்ம இதுல நுழைக்கணும், இன்னார் தான் சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்கன்ட்டு அந்த வேலை நமக்கு வேண்டாம். பிரச்சனை எந்த மாதிரி போனாலும் அதை டீல் பண்றேன், பண்ணிதான் இருக்க, இனிமேலும் பண்ணுவேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நாயக்க சிஸ்டத்தை அழிக்காம நான் அமரவே மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு இருக்கோம். சில நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், சில இதெல்லாம் போயிட்டு ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. எப்போ திடீர்னு இது என்ன சொல்லுவாங்க அம்பலத்துக்கு வரும்னு தெரியாது. வரும், கண்டிப்பா வரும். நாங்க சென்னைக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா எங்க டீம் எல்லாருமே கொடுப்போம். இப்போ இந்த பிரச்சனையை நீங்க இந்த பிரச்சனை நீங்க கையில எடுத்ததுல இருந்து உங்களுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் மேம். அதுல சட்ட ரீதியாகவும் சில எதிர்ப்புகள் வருது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. என்னன்னா, சட்ட ரீதியா ஒரு வழக்கு உங்க மேல தொடரப்பட்டிருக்கு, மான நஷ்ட வழக்கு. அந்த வழக்கு நோக்கி இப்ப நீங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வருது. அது என்ன வழக்கு, எதுக்காக மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க மேம்? அதாவது இந்த 21 நாயக்கங்கள்ல ஒரு நாயக்க நான் ஏதோ தலைக்குறைவா பேசிட்டேன்னா, ஏதோ அவமதிப்பா பேசிட்டேன்னா, என்ன அவமதிப்பா பேசிட்டேன், என்ன தலைக்குறைவா நான் பேசிட்டேன்றது தெரியலமா. சரி, அது அவமதிப்பா இருக்குனாக்கா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எதுலயுமே யாரையும் தப்பா அவன் இவன் அப்படி இப்படிலாம் நான் யாரையுமே பேசல. எல்லா சேனல்ஸ்லயுமே பாருங்க, எதுலயுமே கிடையாது. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் அவங்க மனசை குத்துது, மனசை வெடிக்குது, மனசை உடைக்குதுன்னா அதுக்கெல்லாம் மான நஷ்ட வழக்கு போடணும்னா எவ்வளோ அரசியல்வாதிங்க, எவ்வளோ சினி ஆக்டருங்க போட்டு போலாம். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு, அவங்களாம் பிஸியா இருக்காங்க. இத அவங்களாம் இத கண்டுக்கவே மாட்டாங்க. முதல்ல எதனா பேசிட்டு போய் எனக்கு என்னன்ற மாதிரி அவங்க அடுத்த ஒர்க்க பார்ப்பாங்க. வேலை வெட்டி இல்லாதவங்க, சும்மா வீட்டுல சப்பலாங்கல் பொண்ணு சோறு தின்றவங்க தான் இதெல்லாம் ஒரு கடனை எடுத்துன்னு போய் கோர்ட்ல வச்சுக்கணும், மானம் நஷ்டம் வழக்குன்னு போடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் எவ்வளவு கேளுங்க, 1000 2000 இல்ல, லட்சம் 2 லட்சம் இல்லாம 1 கோடி. கடைசியில என்கிட்ட 1 கோடி கேட்டு கேஸ் போட்டது. இப்ப தெருக்கோடிக்கு வர போறாங்க போல இருக்கு. அதுதான் நெஜத்துக்கு அதுதான் நடக்கும். ஒரு ஆசைக்கு ஒரு அளவு இல்லம்மா, சொல்லுங்க. 1 கோடி ரூபாய், அப்பா. அப்போ இவங்க எல்லாம் 1 கோடிக்கு நஷ்டஈடு கேட்கணும் அப்படின்னாலே அதுக்கான ப்ராசஸே பல லட்சங்கள்ல ஆகுமே. அதுவும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா என்னம்மா நீங்க பேசுறீங்க? மூட்டையா கட்டி இருக்கிறோம், ஊரை ஏமாத்தி ஒலையில போட்டு அடுத்தவனை அடிச்சு புடுங்கி நான் இப்படி அப்படின்னு அதை போடுறேன் இதை போடுறேன்னு ஏதோ பண்ணி ஏமாத்தி கட்டிட்டேன். கட்டினதை இப்ப எடுத்து கொஞ்சம் இறக்கிறேன். அதாவது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு போட்டாலும் இதுல ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம், அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆனா இந்த 1 கோடி போடா மந்த்ரா பயந்துடுவா. ஐயோ 1 கோடியா, நான் ஹார்ட் அட்டாக் நான் பொத்துன்னு கீழே விழுந்துரும். அதுக்கெல்லாம் அசரவோ இந்த மந்த்ரா கிடையாது. 1 கோடியில 10 கோடி கூட நீ போட வேண்டியது உன்னோட உரிமை. நான் தடை சொல்ல முடியாது. கொடுக்கலன்றது என்னோட உரிமை. என்ன 1 கோடி கொடுக்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஜெயில போடுவாங்க, தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், பரவாயில்ல. அதுக்காக அதாவது இந்த நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் கோடியில பெறல்றவங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த சில்லற காசு லட்சம் இதெல்லாம் தெரியாது. இவங்கள எட்டா கோடி தான். அந்த கோடி அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் மாதிரி, 1 கோடி 2 கோடியில மாதிரி. ஆமா, கோடியில பெறல்றவங்க. ஏமா உனக்கு வேற வேலை வெட்டி கிடையாதுங்க? சொல்லுங்க. என்ன உனக்கு மானம்னு ஒண்ணு இருந்துச்சு, அது போயிடுச்சு. மானம் நஷ்டம் வழக்குன்னு அது 1 கோடி போட்டு அதுக்கு ஒரு 10-20 லட்சம் ரூபாய் செலவு பண்ற போது அப்ப இது என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது?